எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவதுங்க, விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசுகிறதா இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறதா இருக்கட்டும், அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதை நான் யோசித்து பார்த்தேன். தனிப்பட்ட முறையில் இந்த தேர்தல், அதாவது இப்போ நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாதுங்க. ஒரு தலைமுறைக்கான தேர்தல், அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நல்லா மக்களே. 1977க்கு அப்புறமா, அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சிக்கு அப்புறமா ஒரு நல்ல தலைவன் தமிழ்நாட்டுக்கு உருவாக கிடைப்பதற்கு எத்தனை வருடங்கள் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்களேன். அப்போ இதில் எத்தனை ஜென்ரேஷன் வந்துருச்சு பாருங்கள், இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக முதலமைச்சராக இருக்கும்போது விஜய் அவர்களே சின்ன கை குழந்தையாக தெரிஞ்சிருப்பாங்க, சின்ன பையனை தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அதே விஜய் வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். அப்போ இந்த 2026 மட்டும் நம்ம இழந்துட்டா, அதாவது விஜய் அவர்களை இழந்துட்டா, முதலமைச்சர் ஆக்காம விட்டுட்டோம்னா, இனி அடுத்து நமக்கு நல்ல தலைவர் கிடைக்க எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த திமுக என்ன பண்ணணும்னா, அடுத்த ஆட்சியில் உட்கார வச்சோம்னா, திமுகவை யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் திமுக பண்ணக்கூடிய தப்புகளை தோலுரிச்சு காட்டினாங்களோ எல்லாத்தையும் மேலே வழக்கு பதிவு பண்ணோம். இது நார்மலாக இருக்கிற விஷயம் தான். ஆனால் அரசியல் வரலாற்றிலேயே, கலைஞரையா காலத்திலேயே திமுக கண்டினியூவாக, அதாவது தொடர்ச்சியாக 2 தடவை ஆட்சியில் உட்காந்ததே கிடையாது. மக்கள் உட்கார சொல்லி விட மாட்டாங்க. ஏன்னா அந்த 5 வருஷத்துலேயே தெரியும் அவங்களுடைய ஊழலாக இருக்கட்டும், லஞ்சமாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பு இல்லாத இருக்கட்டும், எல்லாமே தலைவிரிச்சாடும். குறிப்பாக சொல்லணும்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிடும், ரவுடிசம் பயங்கரமாக இருக்கும். இதை மக்கள் எப்போவுமே புரிஞ்சு வச்சுருக்காங்க. 2021 கூட திரு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கினது கூட அது ஒரு விபத்து தான். ஏன் விபத்து நான் சொல்கிறேன்னா, 2011 21 வரைக்கும் அதிமுக தான் ஆட்சியில் உட்காந்துருந்தாங்க. 2016 ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா அதிமுகவில் ஏற்பட்ட குளறுபடிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு அமைச்சர்களாக இருக்கட்டும், பதவியை காப்பாற்றிக்குவோமோ, பணத்தை காப்பாற்றிக்குவோமோ, அவங்க என்னென்னலாம் விளையாட்டு காட்டினாங்க, என்னென்ன மேஜிக் காட்டினாங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள் ஃபுல்லாக கவனிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் 2021 அதிமுகவை தூக்கி எறிஞ்சிட்டு திமுகவுக்கு ஜெயிக்க வச்சாங்க. இப்போ திமுக எவ்வளவு பிரச்சனையை பண்ணிருச்சு இந்த 5 வருஷத்தில். திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகினதுக்கு தமிழக மக்கள் நல்ல தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. ஏன்டா இனிமேல் இந்த திமுகவை தூக்கி எறியணும், அதிமுகவை வேண்டான்னு முடிவு பண்ண வச்சுட்டு தான் இப்போ தலைவர் விஜய் அவர்களுக்கு 2026 மட்டும் இல்லை, தமிழ்நாட்டோட நிரந்தரமான முதலமைச்சர் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு தமிழக மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க.